வெல்கம் டு எம்லெக்ஸ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் z is equal to x plus iy and argument of z minus 1 by z plus 1 equal to pi by 2, show that x square plus y square equal to 1. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கிவன் இதை எடுத்து எழுதுகிறேன். z is equal to x plus iy. நமக்கு என்ன கொடுத்துருக்கான், இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 by z plus 1 equal to pi by 2. அப்போ முதல் இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். z minus 1 by z plus 1 என்னன்னு கண்டுபிடிப்போம். z minus 1 by z plus 1 is equal to, what is my z? x plus iy minus 1 by z வந்து x plus iy plus 1. இப்போ நான் ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம்னு ரெண்டாக பிரிச்சுறேன். எப்படி பிரிக்கிறேன் இங்கே பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 ஐ வர டேர்ம் எல்லாம் இமேஜினரி டேர்ம் தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தனியாக எடுத்துட்டேன் ப்ளஸ் ஐஒய். இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 தனியாக எடுத்துட்டேன் ப்ளஸ் ஐஒய். இப்போ இதுக்கு காஞ்சுகேட் பண்ணணும். காஞ்சுகேட் எப்படி பண்ணுவோம்? கீழே இருக்க டேர்ம்ஸில் இந்த ரெண்டு டேர்ம், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இதுக்கு நடுவில் இருக்க சைனை மாற்றி இது ப்ளஸ்னால் மைனஸ் போடணும், மைனஸ்னால் ப்ளஸ் போட்டு இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ் ஐஒய்னு போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர்டு, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பின்றது மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது ஐ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. மேலே என்ன ஆகும், உங்களுக்கு 4 டேர்ம் வரும். 2 ரியல் டேர்ம் 2 இமேஜினரி டேர்ம். எப்படி வரும்னா, 2 ரியல் டேர்மே மல்டிப்ளை பண்ணால் ரியல் டேர்ம் வரும், 2 இமேஜினரி டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ரியல் டேர்ம் வரும். மீதி வந்து ஒரு ரியல் ஒரு இமேஜினரி, ஒரு ரியல் இன்னொரு இமேஜினரி, அதுக்கு 2 இமேஜினரி டேர்ம் வரும். இப்போ 2 ரியல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். இது 2 மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துருச்சா? அடுத்து 2 இமேஜினரி மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு வரும். அடுத்து ப்ளஸ் இன்னொரு டேர்ம், இன்னும் 2 டேர்ம் இமேஜினரி டேர்ம் வரும்ல. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஐஒய் இங்கேயும் ஐஒய். ஸோ ஐஒய்யை நான் காமனாகவே வச்சுக்கிறேன். எடுத்துட்டோன்னா இப்போ இந்த 2 டேர்ம் பண்ணுறோம். அது இமேஜினரி டேர்மும் ஒரு ரியல் டேர்மும். அப்போ ஐஒய் வெளியில் வச்சுருக்கோம், மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். மைனஸ் இந்த ஐஒய் ஆல்ரெடி வெளியில் இருக்குது, மீதி எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஓகேவா? இப்போது இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்துடும். இந்த மைனஸ் ஐ ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, ஐ ஸ்கொயர்டோட ஆன்சர் வந்து மைனஸ் 1. அப்போது மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ், அது ப்ளஸ் 1ன்னு வந்துடும். 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் இஸ் ப்ளஸ் 1. இந்த 2 எக்ஸும் போயிடும். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும், ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு இந்த 2, அதாவது ஐ இன்ட்டு 2ஒய்ன்னு இருக்கும், பை டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது இங்கேயும் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் என்னாகும், மைனஸ் 1ன்னு வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்க இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணுமா, இது தானே கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு பை பை 2ன்னு. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் 1 பை z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு பை பை 2ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இஸ் ஈக்குவல் டு பை பை 2. நமக்கு ஆர்குமெண்ட்னா என்னன்னு கேட்டால் அது tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஸோ ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் பட் tan இன்வர்ஸ் ஆஃப், இதில் எதுமா பி இமேஜினரி டேர்ம், இமேஜினரி டேர்ம்ன்றது இது டினாமினேட்டர் இஸ் காமன் ஃபார் போத். அப்போது 2y பை இந்த ஆன்சர் அப்படியே வரும், டிவைடட் பை நான் ஸ்லாஷ் போட்டிருக்கேன், b பை ஏ. ஏக்கு என்னது ரியல் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 பை டினாமினேட்டர் இருக்குது. ஸோ ரியல் டேர்மை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை வந்து இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்தால் இது மேலே வரும்போது இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இது டிவிஷனில் இருக்குமா, இது மல்டிப்ளிகேஷனில் வரும்போது இந்த டேர்ம் மேலே வரும், அதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2y பை இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு பை பை 2ன்றது கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போது இந்த tan இன்வர்ஸை இப்படி கொண்டு போனோம்னா 2y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு tan பை பை 2. tan பை பை 2ஓட ஆன்சர் என்னம்மா, tan பை பை 2 90 டிகிரியோட ஆன்சர் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்றது எதை சொல்லுவாங்க, எனி நம்பர் பை 0 இஸ் கால் இன்ஃபினிட்டி. அதாவது இதோட டினாமினேட்டர் பார்ட் 0ன்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது இதோடைய டினாமினேட்டர் பார்ட் 0. ஓகேவா? டினாமினேட்டர் பார்ட் 0னா இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 1 இங்கே கொண்டு போயிட்டோன்னா therefore எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை கொஸ்டினில். ஷோ தட் இட் இஸ் ஈக்குவல் டு 1. அதை ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு இந்த சம்மோட ஆன்சரை முடிக்கணும். தேங்க்யூ.